தமிழ்நாட்டில் ஊழலின் அளவை துல்லியமாக எண்ணிச் சொல்லுவது மிகவும் கடினம். ஏனெனில் ஊழல் என்பது பல வடிவங்களில் நிகழ்கிறது, மேலும் பல ஊழல் செயல்கள் வெளிச்சத்துக்கு வராமல் மறைக்கப்படுகின்றன. ஏன் துல்லியமான எண்ணிக்கை சொல்ல முடியாது? மறைக்கப்பட்ட ஊழல், பல ஊழல் செயல்கள் கணக்குகளில் காட்டப்படாமல் மறைக்கப்படுவதால் அவற்றின் அளவை துல்லியமாக கணக்கிட முடியாது. வடிவங்கள் வேறுபடும். ஊழல் பணம், சொத்து, அதிகாரம் என பல வடிவங்களில் நிகழ்கிறது. இவற்றை ஒரே அளவில் அளவிடுவது சவாலானது. தொடர்ந்து மாறிவரும் நிலை, அரசியல், பொருளாதார நிலைமைகள் மாறும்போது ஊழலின் அளவும் மாறும். என்ன தெரியும்? பரவலான பிரச்சனை. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. பல்வேறு துறைகளில், அரசு நிறுவனங்கள், அரசியல், தொழில் என பல்வேறு துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது. பொதுமக்களின் நம்பிக்கை குறைதல். ஊழல் காரணமாக பொதுமக்களின் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மீதான நம்பிக்கை குறைந்துள்ளது. என்ன செய்யலாம்? வெளிப்படைத்தன்மை. அரசு நிறுவனங்கள் தங்களது செயல்பாடுகளை வெளிப்படையாக செய்தால் ஊழலை குறைக்கலாம். கண்காணிப்பு. பொதுமக்கள் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசியல்வாதிகளை கண்காணித்து ஊழல் செயல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். சட்டங்கள். ஊழலை தடுக்கும் வகையில் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டு அவை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். முடிவு. தமிழ்நாட்டில் ஊழலின் அளவை துல்லியமாக சொல்ல முடியாது என்றாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை என்பது தெளிவு. இந்த பிரச்சனையை ஒழிக்க அரசு, பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். குறிப்பு: மேலும் தெளிவான தகவல்களை பெற விரும்பினால் நீங்கள் தொடர்புடைய அரசு அமைப்புகள் அல்லது ஊடகங்களின் செய்திகளை பார்க்கலாம். உதவிக்குறிப்பு: இந்த தகவல் பொதுவான தகவலாகும். சட்ட ரீதியான ஆலோசனைக்கு சட்ட நிபுணரை அணுகவும். தொடர்புடைய தகவல்களை பெற விரும்பினால் நீங்கள் பின்வரும் தளங்களை பார்க்கலாம். தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் www.dvac.tn.gov.in. இணைப்பு. ஊடக செய்திகள்: தினமணி, தி இந்து, தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்கள் மற்றும் செய்தி வலைத்தளங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.